வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நாங்கள் ஆட்டுக்கால் வாங்கியிருந்தோம். ஸோ அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, சோம்பு இதெல்லாம் தாளிச்சிடணும். பட்டை, கரம் மசாலா வகை எல்லாமே தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா, தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்கால் ஆல்ரெடி இது க்ளீன் பண்ணி கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க கடையில். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் தேவையான அளவு, அப்புறம் சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் மூணுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டுக்கால் பொறுத்த வரைக்கும் நமக்கு முட்டி ஜாயிண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் கொலாஜன்ற பொருள் இருக்கும். ஸோ அந்த கொலாஜன் நமக்கு கம்மியாயிருச்சு இல்லை கம்மியாக சுரக்குது அப்படின்னா கண்டிப்பாக மூட்டு வலி இதெல்லாம் வரும். ஸோ அந்த மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணணுன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிரும். ஸோ இந்த ஆட்டுக்கால் சூப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தண்ணி யூஸ் பண்ணுறதை விட சாதம், அரிசி களைவோம் இல்லையா சாதம் வைக்கிறதுக்கு, ஸோ அந்த ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள களையிற தண்ணியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம இந்த சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் நானும் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நல்ல எலும்புக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஆட்டுக்கால் செய்யும்போது ரொம்ப ஆயில் விட தேவையில்லை தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு. ஏன்னா அதுலேயே நிறைய ஆயில் இறங்கும் அதிலேருந்து. ஸோ அதனால் ஆயில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு தான் எல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் எல்லாமே வதக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆயில் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.